Good morning student. Next parabola application sums la example 5.34 sums பார்க்கிறோம். Okay, அதுக்கு மேல light property, reflexive property of parabola. Reflexive property of parabola means the light or sound or radio waves originating at a parabola's focus are reflected parallel to the parabola axis. Conversely, the rays arriving parallel to the axis are directed towards the focus. Okay, reflexive property means light or sound or radio waves are இப்போ ஒரு parabola இப்போ டூ வீலரோட ஹெட்லைட் பார்க்குறீங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஹெட்லைட் முன்னால் பார்த்தீங்கன்னா பல்பை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்னா இந்த வேர்டெக்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் பல்பை அந்த பல்ப்லேருந்து வர ரேஸ் என்ன அந்த parabola மேலே போடும் ஃபஸ்ட்டு பட்டு எப்படின்னா parallel இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு இதுதான் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை ஏதாவது ரேஸ் வந்து இப்போ இந்த சன் டைரக்ட் டாடா டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த சேட்டலைட் வந்து ரேஸ் வந்துன்னா இப்படி வந்து பட்டு எங்கே போகும்னா அந்த பேரபோலாவோட ஃபோக்கஸில் போயிட்டு தான் எல்லாமே மீட் ஆகும் ரேஸு ஃபோக்கஸ்லேருந்து வந்தாலும் சரி இல்லை வெளியிருந்து ரேஸ் ஏதாவது வந்தால் சவுண்டோ இல்லை ரேடியோ ஆக்டிவிட்டி எது வந்தாலும் ஃபோக்கஸுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு 4 சம்ஸ் இருக்குது அதை பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.34 ஓகே the equation y equal to 1/32 x square models cross sections of parabolic mirror that are used for solar energy. There is a heating tube located at the focus of each parabola. How high this tube located above the vertex of the parabola? And the model cross section oda equation கொடுத்துட்டா y equal to 1/32 x square. அப்போ அந்த model cross section the equation of parabola. The equation of parabola. The model cross section is parabola shape. Y equal to 1/32 x square. அப்போ இந்த 32 இங்கே கொண்டு வாங்க x square equal to 32y equation of model cross section x square equal to 4ay format. அப்போ அந்த model cross section எப்படி இருக்குன்னா open upward parabola. அப்போ அந்த சேட்டலைட்லேருந்து அந்த வேவ் ரேடியோ வேவ்ஸ் வரப்போ இப்படி தான் வரும் பேரபோலாவுக்கு பேரலலாக இப்படி தான் வரும் பட்டு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுன்னா பேரபோலாவோட ஃபோக்கஸில் வந்து தான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் focus of parabola 0, a ஏன்னா open upward parabola. அப்போ அந்த ஹீட்டிங் டியூபை எங்கே லொக்கேட் பண்ணணும்னா ஃபோக்கஸில் தான் லொக்கேட் பண்ணும் அப்போ வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அந்த டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 32y. அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 into 4yன்னு செப்பரேட் பண்ணலாம் அப்போ ஜென்ரல் இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா சின்ஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayயோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து 4 into 8ன்னு கூட சொல்லுவோம் a equal to 8 இதுதான்
A equal to 8. அப்ப அந்த heating tube எங்க locate பண்ணாலும் vertexல இருந்து 8 units தள்ளி நம்ம fix பண்ணா போதும். புரியுதா? அப்ப அந்த heating tube located at 8 units, 8 centimeter, 8 centimeter from the vertex. இங்கிருந்து locate பண்ண போதும். The equation of model cross section y equal to 1 by 32 x squared. Equation rewrite பண்ணீங்கன்னா x squared equal to 32y. இது open upward parabola. அப்ப அந்த rays வரப்ப parallel வரும். அந்த மிரர்ல பட்டு எங்க போனா ஃபோக்கஸ்ல தான் போய் இதாகும். அப்போ அந்த ஹீட்டிங் டியூபை நம்ம ஃபோக்கஸில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் அதாவது ஃபோக்கஸ் ஃபார்முலா a, 0, a. அப்போ இந்த ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணால் a ஈக்குவல் டு 8. அப்போ அந்த ஹீட்டிங் டியூப் இஸ் லொக்கேட்டட் அட் 8 units above the vertex. இது 8 சென்டிமீட்டர் தான் அவங்க சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணால் 8 units. 8 units from the vertexல நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? Next sum. Example 5.35. பாருங்க. A searchlight has a parabolic reflector. The parabola pole is 40 centimeter wide from rim to rim and 30 centimeter deep. The bulb is located at focus. First question, what is the equation of parabola used for reflector? How far from the vertex is the bulb to be placed so that the maximum distance covered? Okay. Searching light na for example என்ன நீங்க கன்சிடர் பண்ணலாம்னா டார்ச் லைட். இப்போ டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணி அந்த பல்ப்லேருந்து வர ரே அந்த உள்ள அந்த பவுலில் பட்டு இப்படி ஸ்பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். டூ வீலர்லேருந்து வர சர்ச் லைட்டு, டூ வீலர் ஹெட்லைட்டு எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த பரபலா வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் ரைட் வேர்டு பரபலாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கும்? ஓகே, அப்போ இந்த ஃபோக்கஸ் அப்போ வெர்டெக்ஸ் கன்சிடர் 0,0 கன்சிடர் பண்ணலாம். ஃபோக்கஸ் எஃப் இதுலேருந்து வர ரே இந்த பவுலில் பட்டு அந்த டார்ச் லைட்லேருந்து பவுலில் எப்படி படும், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பேரலாக இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபோக்கஸில் பல்பை ஃபிக்ஸ் பண்ணால் தான் பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, இந்த பாரபோலிக் பவுல் வந்து 40 சென்டிமீட்டர் வைட் அப்படின்ட்டான் அண்ட் 30 சென்டிமீட்டர் டீப் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த பாரபோலிக் ரெஃப்ளெக்டரோட வைடு 40 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக 40 சென்டிமீட்டர்னா இங்கே 20 சென்டிமீட்டர், இங்கே 20 சென்டிமீட்டர். டீப் இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். அப்ப இந்த பாயிண்ட் x distance 30, y distance 20. அப்ப 30,20. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறா, what is the equation of parabola? நெக்ஸ்ட் பல்பை எவ்வளவு தூரம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறான். புரியுதா? அப்ப கன்சிடர் வெர்டெக்ஸ். Let the vertex be v of 0,0. The equation of parabola.
the equation of parabola y square equal to 4ax open right word parabola consider பண்ணிக்கலாம். அப்ப அந்த பாயிண்ட் 30, 20 சப்ஸ்டிட் பண்ணோம்னா a கிடைச்சிரும் நமக்கு. புரியுதா? the point 30, 20 lies on the parabola. அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. y 30 சப்ஸ்டிட் x 30 y 20 அப்ப 20 ஸ்கொயர் அப்ப 400 equal to 4 into a into x 30. ஓகேவா? அப்ப 0 0 கட் பண்ணுங்க. அப்ப 4க்கும் 40க்கு கட் பண்ணுங்க 10. அப்ப a equal to 10/3. a equal to 10/3. a means என்ன? focus. அப்ப பல்ப எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா வெர்டெக்ஸ்ல இருந்து 10/3 சென்டிமீட்டர் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணாதான் எஃபெக்டிவ் பிரைட்னஸ் நல்லா இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பரபோலா என்னன்னு கேக்குறேன். therefore the equation of parabola ஏவ ரீப்ளேஸ் பண்ணுங்க. equation 1ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. therefore y square equal to 4 into 10/3 into x. அப்போ y square equal to 40/3x. okay அப்ப first question the equation of parabola என்ன கேட்டிருக்கான். second question அப்ப bulb எங்க fix பண்ணனும். அப்ப the bulb is located at 10/3 centimeter from its vertex. vertexல இருந்து 10/3 centimeter தள்ளி fix பண்ணீங்கன்னா போதும். இதுதான் அந்த searching line is a form of parabola அந்த பவுல. புரியுதா? deep என்ன கொடுத்திருக்கான் 30 centimeter, wide என்ன கொடுத்திருக்கானா 40 centimeter. அப்ப அந்த பாயிண்ட் 30, 20 இல்ல இந்த பாயிண்ட் yes ஆர் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். fourth corner -30, -20 இத கூட யூஸ் பண்ணலாம். தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அப்ப அந்த பவுலோட ஈக்குவேஷன் அந்த பரபோலாவோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறான். நெக்ஸ்ட் பல்பை வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பிரைட்னஸ் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் பரபோலா கன்சிடர் த பரபோலா as open right word parabola equation y squared equal to 4ax. the point 30, 20 lies on the parabola or it passes through the point எழுதுனால தப்பு இல்லை. அப்ப அந்த பாயிண்ட சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a equal to 10/3 a வை வந்து ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பவுல் கிடைச்சிரும். y squared equal to 40/3 into x கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அப்ப அந்த பல்பை நீங்க எங்க லொகேட் பண்ணனும் அப்படினா வெர்டெக்ஸ்ல இருந்து 10/3 சென்டிமீட்டர் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணா பிரைட்னஸ் நல்லா இருக்கும். ஓகேவா? சம் கிளியரா பாத்துக்கங்க. 1 செகண்ட் வாட்ச் பண்ணிக்கங்க. Still பண்ணுங்க. Next, example 5.33. Okay. The parabolic communication antenna has a focus at 2 meter distance from the vertex of the antenna. Find the width of the antenna 3 meter from the vertex. The parabolic communication antenna. Communication antenna na எல்லாத்துக்குமே தெரியும். அந்த sun direct அந்த பவுல் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது எந்த பரபோலா வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் ரைட் வேர்டாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு சன் டைரக்ட் டிஷ்.
vertex 0,0 ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றானா இங்க 2 மீட்டர் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். அப்போ ஃபோக்கஸ் இங்க 2 னா ஃபோக்கஸ் 2,0 ஃபோக்கஸ் தெரிஞ்சுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர் தள்ளி ஃபைண்ட் த வித் கேக்குறான். 3 மீட்டர் தள்ளி அப்ப இங்கிருந்து 3 மீட்டர் தள்ளி அந்த ஆண்டனாவோட வித் கேக்குறான். இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். ஓகேவா? அப்ப வித் என்னன்னு தெரியாது. இந்த டோட்டல் வித் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இங்க y1 டினோட் பண்ண இங்கேயும் y1 தான். அப்ப இந்த பாயிண்ட் x டிஸ்டன்ஸ் 3,y1 சார். அப்ப இந்த பாயிண்ட் இந்த y1 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வர ஆன்சர் 2 ஆல மல்டிபிள் பண்ணா டோட்டல் வித் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே சரி ஓகே. அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. நீ நோட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அப்ப 3,-y1. ஓகே. அப்ப கன்சிடர் the parabola as swap and rightward parabola. Let the vertex be 0,0 the equation of parabola. The equation of parabola is y squared equal to 4ax. Okay. Next நம்ம அந்த width find out பண்ணா அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். VF ஓட distance A equal to 2 cm 2 மீட்டர்னு கொடுத்தான். அப்ப அந்த A வை ரீப்ளேஸ் பண்ணுங்க. y squared equal to 4 into 2 8x. equation of parabola y squared equal to 8x. நிட்டு width find out பண்ணா அந்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. The point 3,y1 lies on the parabola. Okay. அப்ப ரீப்ளேஸ் பண்ணுங்க. x3 y1. அப்ப y1 squared equal to 8 into 3. y1 squared equal to 24. y1 equal to root of 24. y1 equal to இது 24 செப்பரேட் பண்ணீங்கன்னா 4 into 6 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2 root 6 மீட்டர் y1 equal to. அப்ப required with 2y1 நேம் என்ன டினோட் பண்ணிக்கலாம். இது pq னு கூட டினோட் பண்ணிக்கலாம். அப்ப pq required with pq equal to 2y1 because y1 plus y1 2y1. அப்ப 2 times of 2 root 6. அப்ப pq equal to 4 root 6 meter. அப்ப width of the parabolic communication antenna 4 root 6 meter. Okay. deep 3 meter தள்ளி ஆண்டனாவோட width என்னன்னு கேக்குறான். ஃபோக்கஸ் கிளியரா சொல்லிட்டா வெர்டெக்ஸ்ல இருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குன்ட்டா. அப்ப அந்த வெர்டெக்ஸ் அந்த ஃபோக்கஸ் A ஓட வேல்யூ 2 ஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா y1 கிடைச்சிரும். அது 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா required with pq ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. Good morning students. Last videos வரைக்கும் parabola-ஓட application sum பார்த்திருக்கோம். இப்போ ellipse-ஓட application sums பார்க்க போறோம். ஓகே. அப்ப ellipse-ஓட application sumல first example 5.31 பார்க்கலாம். ஓகே. எக்ஸாம்பிள் இது ஈஸியான sums. இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். First the maximum and minimum distance of the earth from the sun respectively are 152 into 10 power 6 kilometer and 94.5 into 10 power 6 kilometer. The sun is at one focus of elliptical orbit. Find the distance from the sun to the other focus. Okay.
இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப், அதாவது எர்த்து கிளியராக வச்சு பண்ணிக்கங்க. எர்த் சன்னை சுத்தி எலிப்டிக்கல் ஷேப்ல சுத்திட்டு இருக்குங்க. எர்த் ஏதோ ஒரு இடத்துல இப்படி சுத்திட்டு இருக்கு. எர்த் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். பொசிஷன் ஆஃப் த எர்த், எலிப்ஸ்ல சென்டர் 0,0. ஃபோக்கஸ் F1 ஆல்ரெடி டெஃபினேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். F1 இது F2. இது வெர்டிக்ஸஸ் A, இது A dash. A 0, A dash minus A, 0. Focus AE, 0, second focus minus AE, 0. Okay. அவன் என்ன சொல்றானா, sun is at a one of the focus அப்படின்ட்டா இங்க எடுத்துக்கலாம். sun இந்த ஃபோக்கஸ்ல இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணி, இந்த சன்னை சுத்தி எர்த் எலிப்டிக்கல் ஷேப்ல சுத்திட்டு இருக்கு. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ஃப்ரம் த சன் இஸ் கிவன் கொடுத்துட்டோம். அப்ப ஃபைண்ட் த சன் அண்ட் அதர் ஃபோக்கஸ். ஓகே, F1 F2 ஓட டிஸ்டன்ஸ் கேட்குறேன். சன் எங்கே இருக்குன்னா அதர் ஃபோக்கஸுக்கும் சன்னுக்கும் அதர் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை கேட்குறேன். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு மினிமம் டிஸ்டன்ஸு. அப்போ இந்த சன் இப்போ எர்த்து சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். சன்னுக்கு பக்கத்தில் எங்கே வந்திருக்கும், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். எர்த்து இப்படி சுற்றிக்கிட்டே வரப்ப இதுதான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு. F1 A dash longer distance. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எங்கே பக்கத்தில் மீட் பண்ணிக்க முடியும்னா இங்கே தான் மீட் பண்ணிக்க முடியும். F1 A இந்த டிஸ்டன்ஸு. ஓகேவா? அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு இந்த சிலேருந்து சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியும். நெக்ஸ்ட் சி F1 டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸு ஏன்னு தெரியணும். அப்போ அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஏ டேஷோட டிஸ்டன்ஸு ஏ, சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் இந்த டிஸ்டன்ஸு ஏஇ. ஓகே, அப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸு. அப்போ சொல்யூஷன், அப்போ கிவன் டேட்டா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு F1 A dash, F1 A dash equal to given maximum distance 152 into 10 power 6 kilometer. அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஏஇயையும் இந்த ஏவையும் ஆட் பண்ணால் போதுமா? நல்லா பாருங்கள். F1 A dash இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏஇ ஆட் பண்ணால் போதும். அப்போ ஏ பிளஸ் ஏஇ ஈக்குவல் டு 152 into 10 power 6 kilometer. Minimum distance F1A equal to minimum distance என்ன வர சொல்லுங்க பாப்போம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஏஐ மைனஸ் பண்ணீங்கன்னா F1A கிடைக்குமா? கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த சென்டர்ல இருந்து வெர்டிக்ஸல் டிஸ்டன்ஸ் A, இதுல இருந்து இந்த ஏஐ மைனஸ் பண்ணீங்கன்னா போதும் F1A கிடைச்சிரும். அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் A ல இருந்து ஏஐ மைனஸ் பண்ணீங்கன்னா போதும். மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 94.5 into 10 power 6 kilometer. To find என்ன find out பண்ணணும்னா to find distance between sun and other focus F1 F2 find out பண்ணணும். F1 F2 ஓட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி அந்த 3 மார்க்ஸ் சம்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் ஏஇ, இந்த டிஸ்டன்ஸ் ஏஇ ஆட் பண்ணால் 2AE ஃபைண்ட் அவுட் பண்ணும். த கொஸ்டின். ஓகே, அப்போ இதுக்கு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் தெரியும். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிங்கனாவே போதும். இது 1 அப்படின்னு நேம் கொடுங்க, இது 2 நேம் கொடுத்துருங்க.
டூ ஈக்குவேஷனை ஆட் பண்ணிங்கனாவே ப்ளஸ் ஏஇ மைனஸ் ஏஇ சரி மைனஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா ஏ தான் கட் ஆகும் நமக்கு தேவை ஏஇ தான் வேணும் டூவையும் மைனஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus AE equal to 152 into 10 power 6. Second equation A minus AE equal to 94.5 into 10 power 6. இந்த 2 equation minus பண்ணுங்க அப்போ minus plus minus plus a minus a cut பண்ணுங்க AE plus AE 2AE 152 minus 94.5 அப்போ 57.5 வந்துரும் ஓகேவா into 10 power 6 okay அப்போ distance between F1 F2 equal to 57.5 into 10 power 6 kilometer therefore result அப்போ the distance between sun and other focus is 57.5 into 10 power 6 kilometer. This is very important sum. Earth sun சுத்தி elliptical shapeல சுத்திட்டு இருக்கு. Maximum and minimum distance கொடுத்துட்டான். Sun is at one of the focus அப்படினு கொடுத்துட்டான். அப்ப sunனுக்கு other focus குள்ள distance என்ன? எவ்வளவு கிலோமீட்டர்? இதுதான் क्वेश्चन. புரியுதா? ஒவ்வொன்றுக்கு நேம் வச்சுக்கோங்க இது சன்ஸ் எர்த்து சம்மு அந்த மாதிரி நேம் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்து முடிச்சுக்கலாம் புரியுதா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க Next sum example 5.30 okay first the 5.30 sum read பண்றேன் careful watch பண்ணிக்கங்க the semi elliptical archway over a one way road has height of 3 meter and width 12 meter the drug has width of 3 meter and height of 2.7 meter. Will the drug clear the opening archway? புரியுதா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆர்ச்வே தமிழில் சொன்னால் அந்த நுழைவு பாலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேகே நகர் ஆர்ச் உள்ளே வந்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ரக்கில் ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒரு ட்ரக் வரணும் அப்படின்னா அந்த ட்ரக்கு அந்த பாலத்துக்கு உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த பிரிட்ஜோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டான் வித் எவ்வளோ இருக்குது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டான் அப்போ அந்த ட்ரக்கோட வித்தும் ஹைட்டும் கொடுத்துட்டு அந்த ட்ரக்கு உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்குறான் பார்ப்போம் டயக்ராம் போட்டு பார்ப்போம் நமக்கு ஐடியா கிடைக்கும் இப்படி தான் இருக்கு அந்த ஆர்ச் இந்த ஆர்ச்சோட பார்த்தீங்கன்னா வித் கொடுத்துட்டா 12 மீட்டர்னு சொல்லிட்டான் அப்போ சென்டர் இங்கிருந்து பார்க்குறப்ப இது சென்டர் இங்கே 6 இங்கே 6 ஹைட் ஆஃப் த ஆர்ச் 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான் புரியுதா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் ஏன்னா ட்ரக்கோட வித் 3 மீட்டரும் ஹைட்டு 2.7 மீட்டரும் கொடுத்துட்டான் புரியுதா அப்போ அந்த ட்ரக் இப்படி தான் உள்ளே வரும் அந்த ட்ரக்கு இதுதான் ட்ரக்குன்னு வச்சுக்கணும் இப்போ இந்த ட்ரக் இப்படி உள்ளே போக முடியுமா இந்த ட்ரக்கோட வித்து 3 மீட்டர்னா இங்கே 1.5 இங்கே 1.5 ஓகேவா அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட ஹைட்டு வந்து 2.7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான்
அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 1.5 மீட்டர் தள்ளி இந்த ஆர்ச் பிரிட்ஜோட ஹைட்டு பார்ப்போம். அந்த ஹைட்டு 2.7 மீட்டருக்கு மேலே இருந்தால் அந்த ட்ரக் உள்ளே போயிட முடியும். 2 ஏன்னா ட்ரக்கோட வித்து ஹைட்டு 2.7 கொடுத்துருக்கான். அப்போ 1.5 மீட்டர் தள்ளி அந்த பிரிட்ஜோட ஹைட்டு பார்த்தா 2.7க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரக்கு கண்டிப்பாக அந்த பிரிட்ஜுக்குள்ளே போக முடியும். புரியுதா? செக் பண்ணி பார்ப்போம். அப்போ 1.5 மீட்டர் தள்ளி இந்த ஆர்ச்சோட ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். y1 தெரியாது. அப்போ இந்த பாயிண்ட் 1.5, y1 அப்படியே டோட்டலாக பேரபோலா மறந்துடுங்க. எலிப்ஸ் வரப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. புரியுதா? அப்போ அப்போ அந்த எலிப்ஸ் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். the major axis is along x axis. The equation of ellipse ஓட equation center 0, 0 ஆயிடுச்சு. x squared by a square plus y squared by b squared equal to 1. next diagramல இருந்து பார்க்கலாம். இந்த distance அப்போ பார்த்தீங்கன்னா இது a vertex, இது a dash. இந்த total distance a dash ஓட distance 2a from the diagram equal to 12. அப்போ a equal to 6. ஓகேவா? length of major axis அப்போ minor axis ஓட length இது semi minor axis. இது ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுக்கு லென்த்து, இந்த லென்த்து ஃபுல்லாகவே நமக்கு 2bன்னு சொல்ல முடியும். அப்போ இதில் ஹாஃப் மட்டும்தான். அப்போ b ஈக்குவல் டு எவ்வளோ? 3. அப்போ b ஈக்குவல் டு 3 மீட்டர். ஓகே, ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 9 ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட் அந்த பாயிண்டை ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த ஒரு பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 1.5, y1 lies on the ellipse. இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. x 1.5 அப்போ 1.5 3/2 சொல்லலாமா? ஈஸியாக இருக்குது, கால்குலேஷன் ஈஸியாக இருக்குது. 1.5 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக 3/2 the whole squared by 36, y1 ரீப்ளேஸ் பண்ணால் y1 squared by 9 equal to 1. ஓகே, அப்போ 3/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/4 into 36 plus y1 squared by 9 equal to 1. 4க்கு ரெண்டு கட் பண்ணுங்க, 4 வந்துடும். அப்போ y1 squared by 9 equal to 1 minus 1/16. y1 squared by 9 equal to cross multiple பண்ணிங்கன்னா 15/16. y1 squared equal to 15/16 into 9. okay, அப்போ y1 equal to 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3, 16க்கு ரூட் எடுத்தா 4, root 15. ஓகே, அப்போ root 15 ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்போ 3/4 into 3.873 வரும். இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ y1 equal to இதை மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2.90 வந்துடும், 90 மீட்டர். அப்போ 1.5 மீட்டர் தள்ளி அந்த பிரிட்ஜோட ஹைட்டு 2.90 மீட்டர். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த ட்ரக்கோட ஹைட்டு 2.7 தான் கொடுத்துருக்கான். என்ன பண்ண முடியும்? அந்த ட்ரக்கு அந்த பிரிட்ஜில் போக முடியும், போயிடலாம். therefore result since
since the drag height is 2.7 meter, the drag clear the archway. Okay, அப்போ அந்த drag பாலத்துக்குள்ள போய்க்க முடியும். ஒரு glance பார்த்துங்க. ஓகே, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம்.